ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் காய்களும் பூக்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை நாம் எவ்வளோ தான் விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி நாம் கால் வலிக்க தேடி தேடி அலைஞ்சாலும் அதை நம்மளால் பார்க்கக்கூட முடியாதுங்க. உதாரணமாக நாம் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பூன்னு சொன்னால் அது ரோஜா பூ தான். இந்த ரோஜா பூ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் பல வகையான வண்ணங்களிலும் பல வகையான டிசைன்களிலையும் கிடைக்கும். இந்த விதி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தாவரங்களுக்கு பொருந்தக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த விதி ஒரே ஒரு தாவரத்துக்கு மட்டும் பொருந்தாது. அது என்ன தாவரம்னா நித்திய கல்யாணி செடி தான். இந்த நித்திய கல்யாணி செடியை சுடுகாட்டு செடின்னு கூட சொல்லுவாங்க. நித்திய கல்யாணி செடியோ எல்லா காலத்திலையுமே எல்லா தட்ப வெப்பத்தினாலுமே வளரக்கூடிய தன்மை கொண்டது. இதோடைய அழகிய பூக்கள் அனுதினமும் பூத்து குலுங்கிறதுனாலேயே இதுக்கு நித்திய கல்யாணின்னு பேர் வச்சாங்க. இதை நித்தியன்னு சொன்னால் அதுக்கு தினமும் அப்படின்னு அர்த்தம், கல்யாணின்னு சொன்னால் மலருதல்னு அர்த்தம். ஸோ இந்த நித்திய கல்யாணின்னு சொல்லக்கூடிய இந்த மலரை பற்றின உண்மைகளையும் அருமருந்தாக இது எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுது அதை பற்றின தன்மைகளை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுறதால நம்ம சேனலில் போடக்கூடிய லேட்டஸ்டான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பூவை பார்க்குறதுக்கு அளவில் சின்னதாகவும் ரொம்பவே அருமையாகவும் இருக்கும். சாயந்தர நேரத்தில் அதுவே காஞ்சி கீழே விழுந்துடும். இந்த மலர் அழகுக்காகவும் தோட்டத்திற்காகவும் மற்றும் இன்றி இதனுடைய மகத்தான மருத்துவ குணங்களுக்காகவும் பெருசும் இது யூஸ் ஆகுது. தேவாமிர்தத்தை ஒத்த தேவ மலர்னு கொண்டாடப்படும் அளவுக்கு பல்வேறு அமிர்த குணங்களை கொண்டது தான் இந்த நித்திய கல்யாணி செடி. இதோட மலர்கள் புற்றுநோய்க்கான அருமருந்தாகும். இதனுடைய மருத்துவத்தன்மை ஆஸ்துமா, குளிர், ஜுரம், இரத்த புற்றுநோய், நீரிழிவு, இரத்த அழுத்தம், பெண்களினுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்களை விரட்டுறதில் முக்கியமான பங்கு வசிக்குது. பெண்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரம்னே கூட சொல்ல முடியும். பெண்களுக்கு உயிர்கொல்லி பிரச்சனையாக இருக்கக்கூடியது அவங்களுடைய மார்பக புற்றுநோய், மார்பக திசுக்கள் மாற்றங்கண்டு கட்டிகளாக மாறி அது புற்றுநோயாக உருவெடுக்குது. இந்த புற்றுநோயானது இன்றைக்கு பெரும்பான்மையான பெண்களினுடைய மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. கட்டிகள் பெரிதாக உருவான பின்னரே இதை நம்மளால் அடையாளம் காண முடியும். இந்த வகை புற்றுநோயால் அவதிப்படுறவங்க நமது நித்திய கல்யாணியை கொண்டு அந்த நோயை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னா அதுக்கு நித்திய கல்யாணி செடியை வேரோட சேர்த்து பிடுங்கி நல்லா அதை சுத்தம் செஞ்சு அதை நிழல்லையே உலர்த்தணும். ஃபேன் நிழல்ல கிடையாது, சூரியன் நிழல்லையே உலர்த்தணும். அதுக்கப்புறமா அந்த செடி முழுசாக நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக அரைச்சி வச்சு நல்லா அதை பதப்படுத்தி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா அந்த பொடியை ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக அந்த பொடியை 6 கிராமில் இருந்து 15 கிராம் அளவுக்கு நோயின் தாக்கத்திற்கு ஏற்ப அதை 400 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நாம் ஊற்றின 400 ml தண்ணி 200 ml வர்றது வரைக்கும் அதை நல்லா சுண்டக்கூடிய அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கிடணும். இதை அதுக்கப்புறமா வடிகட்டி தினமும் 3 வேளையும் தவறாமல் நாம் குடிச்சிக்கிட்டு வரணும். இப்படி குடிச்சிக்கிட்டு வந்தால் மிக விரைவிலேயே புற்றுநோய் ஒரு லெவலில் கண்ட்ரோல்குள்ளே ஆயிடுது. ஆனால் இதனால் முற்றிலுமாக புற்றுநோயை குணப்படுத்த முடியாது. புற்றுநோயை கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு தேவாமிர்தம்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக மாதவிடாய்ங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடிய ஒரு மாதாந்திர சுழற்சி. இது பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறை நிகழும் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் தெரியும், திருமணமான ஆண்களுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வயதிற்கு வந்த பெண்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த சுழற்சி காலம் தவறாமல் நிகழ்ந்துன்னா
நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம உடம்பை வந்து நம்மளாலேயே உறுதிப்படுத்திக்கிட முடியும். இப்படி மாதம் தவறாமல் நிகழக்கூடிய இந்த மாதவிடாய் நாட்கள் தவறி நடக்க ஆரம்பிப்பது நம்மளுடைய ஆபத்தின் அறிகுறிகளாகும். பொதுவாக 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சுழற்சி 20 நாட்கள் அல்லது 35 நாட்களில் இருந்து 45 நாட்கள் ஆனால் இது வந்து நிலையற்ற மாதவிடாய்னு நம்மளால் சொல்ல முடியும். இவ்வாறு முறையற்ற மாதவிடாய் கோளாறுகளை முழுவதுமாக நீக்க நித்திய கல்யாணி செடி வந்து எப்படி பயன்படுது அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நித்திய கல்யாணி வேரை வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதை 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து சராசரியாக பாதியான அளவுக்கு சுண்ட காய்ச்சி அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு வடிகட்டணும். இதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை 40 ml இருந்து 100 ml அளவுக்கு நோயினுடைய தாக்கத்திற்கு ஏற்ப வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சி நேர்த்தியாயிருது. இன்னைக்கு தேதியில் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான நோயாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து நீரிழிவு நோய் தான். இந்தியாவில் 10ல் ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா அறிவியல் ஆராய்ச்சி அறிஞர்களுடைய புள்ளி விவரங்களில் தெரிவிக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது வந்து ஒரு நோயே கிடையாது. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த இரத்த சர்க்கரையினுடைய அளவு உச்சமாக இருக்க அதனால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நீரிழிவு நோயாகும். கணையத்தினுடைய சுரப்பாகும். இன்சுலின் வந்து உடலுக்கு போதுமான அளவு இல்லாமல் போகிறதா இந்த நீரிழிவு நோய்க்கான முக்கியமான காரணமாகும். இந்த நீரிழிவு நோய்க்கு நித்திய கல்யாணி வந்து ஒரு சிறந்த மருந்தாக நம்மளால் பயன்படுத்த முடியும். இது வந்து பழுதுபட்ட கணையத்தை சரி செய்கிறதோடு நம்ம உடல் செல்களினுடைய இயக்கத்தையும் சரி செஞ்சிருது. அதற்கு நித்திய கல்யாணியுடைய 6 இலைகள் மற்றும் 15 பூக்களை 800 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நாம் ஊற்றின 800 ml தண்ணி வந்து சராசரியாக 400 ml ஆனவுடன் அதை ஆற வச்சு வடிகட்டி காலையிலையும் சாயந்தரமும் ஒரு நாளைக்கு 2 முறை இந்த நீரை குடிக்கணும். அப்படி இல்லைன்னா அதனுடைய 15 இருந்து 16 இலைகளை மட்டுமே கொதிக்க வச்சு நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதியாக சுண்டியவுடன் அதை ஆற வச்சு வடிகட்டி நாம் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே காலையிலையும் சாயந்தரமும் என 2 வேளையிலும் நாம் தவறாமல் குடிச்சிட்டு வரணும். அதே போல் மிக கடுமையான நாள்பட்ட காய்ச்சலை குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த நித்திய கல்யாணி செடிக்கு உண்டு. நித்திய கல்யாணியுடைய இலைகளை வந்து 1 கைப்பிடி அளவும் அதனுடைய தண்டுகளை வந்து 3 துண்டாக கட் பண்ணிக்கிடணும். அதே மாதிரி 3 துண்டு அளவில் வேர். இது எல்லாத்தையுமே